கன்சீவாக இருக்கும்போது குட்டி தம்பிக்கு பெரிய தம்பிக்குன்னு 2 பேத்துக்கும் சேர்த்து பேக்கெட் கணக்கில் கிலோ கணக்கில்னு சொல்லி சத்துமா வந்து சாப்பிட்ருக்கேன். அது வந்து கூழா மட்டும் தான் கிண்டி குடிச்சிருக்கேன். கேக்காலாம் வந்து செஞ்சது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே முறையாக வந்து கேக் செய்ய போகிறேன். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் வீடியோஸ் 2 ரெஃபர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னமோ ப்ராக்டிக்கலாக செய்யும்போது மறந்து போன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் அந்த நோட்ஸை போய் எடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கேக் செய்கிற ஆர்வத்தில் மண்டை மேலே அந்த கொண்டை மறந்த மாதிரி கேக் செய்யறதுக்கு முக்கியமான பொருளான இந்த பேக்கிங் சோடா, எசன்ஸு, அப்புறம் ஆயில் அதெல்லாம் வந்து வீட்டில் எதுவுமே இல்லை. குடுகுடுன்னு ஓடி போய் கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் சத்து மாவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பால், 1/2 கப் தயிர், 1/2 கப் நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய், பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரிஃபைண்ட் ஆயில், அப்புறம் நம்ம சளிச்சு எடுத்து வச்ச சத்து மாவு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் வந்து அத்தை முட்டை சாப்பிட மாட்டாங்கனால நான் வந்து முட்டை சேர்க்காம அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துருந்தேன். இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே குக்கரை வந்து 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து பிரேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் அப்புறம் மைதா மாவு 2 டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரி இதில் ஊற்றி பார்க்குற கொஞ்சம் கேக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றக்காக கொஞ்சமாக முந்திரி பாதம் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து நான் பேக் பண்ணி கேக் எடுத்தாச்சு. வழக்கம் போல் சொதப்பிடும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நம்ம முட்டை சேர்க்கல அப்படின்னாலும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு. ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆனதும் நம்மளும் ஒரு ஹோம் பேக்கர் ஆகிட்டோம்னு சொல்லி ஒரு நினப்பு தான். ஓகே டியர்ஸ், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள்.